நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். புதிய புதிய ஐடியா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது செய்யலாம், அது செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும். அது கண்ட்ரோல் பண்ண முடியாதக்கு வரும். நிறைய திங்கிங் வரும். நிறைய விஷயங்கள் நீங்களே செயல்படுத்திடுவீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெலீட் பண்ணிடுவீங்க. ஸோ அதில் சரி எது தவறுங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நம்ம கூட இருக்கவங்கள யார் யார் சரியானவங்க, யார் யார் போலியாக இருக்கா, யார் யார் உண்மையாக இருக்காங்கிறத இந்த மாதம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுவீங்க. இத்தனை நாட்களாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணதே கிடையாது, யோசித்ததும் கிடையாது. போட்டோமோ நம்ம மேலே குதிரை சவாரியான்ட்டான், ஏறிட்டு போனால் போ அப்படின்னு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பக்குவத்தில் விட்டு கொடுத்து போயிட்டீங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளே வேறு லெவல்னு வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். அதிகார சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆதரவுடன் செயல்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையுமே கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்கும் என்பது உண்மை. ஸோ இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை இப்போ ஈடுபடுத்தலாமா அப்படின்னா, முடிஞ்ச அளவு ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துக்கு நீங்கள் வரணும் தேடிக்கிட்டே இருப்பது ரொம்ப நல்லது. ஸோ இல்லை ஏற்கனவே தேடி வச்சுருந்தீங்கன்னா இப்போ திருமணம் முடிப்பது நல்லது. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? ஸோ இப்போ தான் நான் பார்ப்பேன், இப்போயே முடிப்பேன் அப்படின்னா சுயஜாதத்தை உதவி செக் பண்ணிக்கணும். அப்போ தான் அது நமக்கு மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். சரி, ரைட்டு, இவங்க பண்ணுறாங்க, இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உண்மை. சரி, ஓகே, இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சி மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்க. இந்த வாகனங்கள் வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, அதாவது லக்னத்திலேயே ராகு இருக்கார். புரியுதா உங்களுக்கு? ஸோ ராகு லக்னத்தில் இருந்தால் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் சதை சும்மா இருக்காது, உங்கள் சதை சும்மா இருந்தாலும் உங்களுடைய சிந்தனை சும்மா இருக்காது. மாதிரி நம்ம கும்ப ராசி கும்ப லக்கணத்துக்காரர்கள் புதிய கார், புதிய பைக், புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் கிரகங்கள் ரீதியாக வலிமையாக இருக்குது. வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனம், அதாவது ரொம்ப கவனம் கூட சொல்லுவேன்.
வாகனம் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பழைய வண்டி வாங்கவே கூடாது. புதிய வண்டி வாகனம் தான் கும்பராசி என்பர்கள் வாங்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் வந்து சில நபர்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் புரிவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா, நீங்கள் மாய வலைக்குள்ளே சிக்காமல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்.